பயங்கரமான ஒரு 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 விஷயம் சார். அண்டு ஜிவி சாரோட மியூசிக்கு எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்குது. ஒரு 3 சாங்ஸு. அண்டு காந்தி சார் வந்து எனக்கு வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது இந்த படத்தை வந்து இன்ட்ரோ பண்ணும் போதே வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, எமோஷன் வேணுமா எமோஷனல் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காரு. அண்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது வந்து இன்னொன்று படப்படப்படன்னு தான் இருக்குது. பேசும்போதே பரத் சார் அப்புறம் வசந்தபாலன் சார் அவங்க நடுவில் உட்காந்துட்டு இருந்தேன் நான். இவங்களாம் வந்து நம்ம திரையில் வந்து பயங்கரமாக நான் ரசித்து பார்த்துருக்கேன் நான். அவங்க பக்கத்தில் இப்படி சேர் போட்டு இப்படி உட்காரும் போது வேறு மாதிரி ஒரு மூமெண்ட் எனக்கு. ஒரு மாதிரி பயங்கரமாக போய் சேர்த்துட்ருக்கீங்க நீங்கள். இந்த படத்தையும் சரி இந்த சாங்ஸும் சரி நிறையா பாசிட்டிவாக ரிவ்யூஸ்லாம் எழுதிட்டுருக்கீங்க நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. அண்ட் சார் படம் சார் என்ன பண்ணுறது தெரியல சார். ரியோண்ணா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து அண்ட் என்னது தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். நம்ம நமக்காக வருவாங்க, நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஷீ இஸ் பின் அ ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர். அண்ட் பிக் பாஸ்ல அவரை பார்த்துட்டு அவரை பற்றி என்கிட்ட இப்போ வெளியில் ஒரு சில விஷயங்கள் when she was talking about ராணவ் she started crying. அதுதான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சக்ஸஸ் ராணவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டீச்சர் இங்கே தான் இருக்காங்க. வி ரிக்வெஸ்ட் மேம் டு ஸ்டாண்ட் ப்ளீஸ். எஸ் ராணவ் அவங்க வந்து உங்களோட மிகப்பெரிய ஃபேன் இட் சீம்ஸ். ஸோ இன்னைக்கு அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு நான் ராணவுக்காக மட்டும்தான்மா வந்தேன் அப்படின்னாங்க. ஏன் மேம் அப்படின்னு தெரியலம்மான்னு சொல்லிட்டு and she started crying. நான் சொன்னேன் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு. இல்லைம்மா அந்த புள்ளைய ரொம்ப பண்ணிட்டாங்கம்மா, பிக் பாஸ் வீட்டில் பண்ணாங்க பாருங்க அப்படின்ட்டு. அடுத்த செகண்ட் என்ன சொன்னாங்கன்னா என்ன தாக்குனாலும் தெரியல, வெளியில் வேற ஒரு ரிவ்யூஸ் போட்டாங்க பாருங்கம்மா. நாங்கள் அப்படியே டாப்பிக்கை மாற்றி பேசிட்டோம். பட் ஐ திங்க் இட்ஸ் அ ஹார்ட்ஃபெல்ட் மூமெண்ட். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஐ திங்க் அவங்களால இங்கே வர முடியுமான்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே. ஹாப்பியா ராணவ் இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல என்ன பேசணும்னு தெரியல, நீங்கள் பேச வேண்டாம். ஐ திங்க் உங்கள் படம் இனிமேல் பேசும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் உங்களுக்கு தொடர்ந்து கண்டிப்பாக வரும். தேங்க்ஸ். இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அவர்களே, தயாரிப்பாளர்களே, விடை கொண்டு போன தம்பி ஜிவி பிரகாஷ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய கலைஞர்களே, நாயகன் அவர்களே, நாயகி அவர்களே, துணை கதாபாத்திரங்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, கலைத்துறையின் முன்னணி முகங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பெல்லாம் நிறைய கேடயங்கள் பெறுவோம். 100வது நாள், 125வது நாள், 175வது நாள் என்று அவ்வப்போது வெற்றி விழாக்கள் நிகழ்த்தி கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கேடயங்கள் வழங்குவார்கள். அது ஒரு காலம். அந்த காலத்தில் அதுதான் ஒரு திரைப்படத்தின் கொண்டாட்டம். நான் நடிகர்களை, நடிகைகளை, தொழில்நுட்ப கலைஞர்களை திரையுலகில் அதிகம் சந்திக்காதவர். எனக்கு அதற்கு வாய்ப்பே இல்லை. நான் பாட்டு எழுதிய பல நடிகர்களையும் என் பாடலை பாடிய நடிகைகளையும் பல பேரை நான் பார்த்ததில்லை. சில பேரை பார்த்திருக்கிறேன் என்றால் அது அந்த வெற்றி விழா மேடையாகத்தான் இருந்தது. இப்போது அது மாறிவிட்டது. அந்த கொண்டாட்டத்தை இப்போது பாடல்களின் வெளியீட்டு விழாக்கள் மட்டுமே நடத்தி காட்டுகின்றன. இது ஒரு கொண்டாட்டம். நம்மை நாம் அறிமுகம் செய்து கொள்வதற்கும், நம்மை நாம் நலம் விசாரித்துக் கொள்வதற்கும், ஓ இவர்தான் அவரா
என்று புரிந்து கொள்வதற்கும் இந்த மேடை பயன்படுவதாக நான் நினைக்கிறேன். இந்த மேடையை கூட்டிய நண்பர் காந்தி கிருஷ்ணாவுக்கு என் வாழ்த்துக்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் என்று தொகுப்பாளர் எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அது உங்களை எவ்வளவு பாதிக்கும் என்பது எனக்கு தெரியும். அதனால் அவர் கொடுத்த சுதந்திரத்தை இந்தியாவின் சுதந்திரம் போல் நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன். நான் சரியாக பயன்படுத்தி எண்ணி சில நிமிடங்களில் என் கருத்துக்களை பதிவு செய்து விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பேசுவதற்கு ஆசைதான், நல்ல கூட்டம்தான், எண்ணிக்கையில் அதிகமான ஊடகங்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் தான். இதோ இந்த மேடையில் அறிவாளிகளும் சாதித்த கலைஞர்களும் நிறைந்திருக்கிறார்கள் தான். ஆனாலும் கூட சபையறிந்து நேரமறிந்து பேசுவது ஒரு நாகரிகம் என்பதை நான் அறிவேன். எண்ணி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் நண்பர் காந்தி கிருஷ்ணா அவர்களை பற்றி. நண்பர் காந்தி கிருஷ்ணா அவர்களை நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவேன். இதில் மிக முக்கியமான செய்தி, இந்த 30 ஆண்டுகளை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். நான் 46 ஆண்டுகளாக திரையுலகில் இருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் காந்தி கிருஷ்ணாவை அறிவேன் என்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் இயக்குனராக ஒருவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதுதான் காந்தி கிருஷ்ணாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். அதுதான் அவரது ஆற்றல் என்று நினைக்கிறேன். 1000 பாடல்கள் என்று நான் எழுதிய பாடல்களை தொகுத்து 2011 ஒரு நூல் வெளியிட்டேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அதை வெளியிட்டார். திரையுலகின் எல்லா இயக்குனர்களும் பாடகர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். இப்போது 2ஆம் தொகுதியை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். 1001 பாடல்கள் என்பதற்கு தலைப்பிட்டிருக்கிறேன். அது 1000 பாடல்கள், இது 1001 பாடல்கள். சமீபத்தில் இதை தொகுத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் புரட்டி புரட்டி பார்த்தபோது எத்தனை இயக்குனர்கள், எத்தனை பாடகர்கள், எத்தனை இசையமைப்பாளர்கள் என்று மலைத்து போன போது ஒன்று தோன்றியது, இவர்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார்த்தேன். பல பேர் காலத்தில் இருக்கிறார்கள், களத்தில் இல்லை. பல பேர் காலத்திலேயே இல்லை, நினைவுகளில் இருக்கிறார்கள். இந்த கலை உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு பிம்பம். இது ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு நுரை. இது வானவில்லை தனக்குள் வைத்து முடிந்து வைத்திருக்கும் ஒரு குமிழி. இதில் நிரந்தரமாக ஒருவன் 1/4 நூற்றாண்டுக்கு மேல் பயணம் செய்கிறான் என்றால் அவன்தான் அறிவு திறம் வாய்ந்தவன், பண்பாட்டு திறம் வாய்ந்தவன், கலை உலகை புரிந்து கொண்டவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த 3 பெருமைக்கும் உரியவர் என் அருமை நண்பர் காந்தி கிருஷ்ணா என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காந்தி கிருஷ்ணா 30 ஆண்டுகளுக்கு பிறகும் பிரேக்ஃபாஸ்ட் என்ற ஒரு ஆங்கில தலைப்பை வைத்துக் கொண்டு உங்களுக்கு ஒரு படம் கொடுக்க வந்திருக்கிறார் என்றால் அவருடைய கால நீட்சியை நான் போற்றுகிறேன். ஏனென்றால் பெரியவர்களே, முன்பெல்லாம் ஒரு கலைஞன் 25 ஆண்டுகள் அதிகபட்சம் கோலோச்சுவான். அப்படி 25 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவன் மெல்ல மெல்ல ஓய்வு பெறுவான். அவன் மூளை மங்கிவிட்டது என்று பொருள் அல்ல, உடல் ஓய்ந்து விட்டது என்று பொருள் அல்ல. ஏன் ஒரு மனிதன் கலை உலகிலிருந்து ஓய்வு பெறுகிறான் அல்லது ஒதுக்கப்படுகிறார் என்றால் அது அவன் மீது கொண்ட பிழை அல்ல, அவனது திறமை குறைவு அல்ல. ஒரு சமூகம் அவனை விட்டு முன்னே போய்விட்டது என்று அர்த்தம். ஒரு சமூகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. சமூகம் என்பது ஒரு உயிரி.
அது தன்னை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த சமூகத்துக்கு பின்னால் அதன் வாளை பிடித்து கொண்டு, காலை பிடித்து கொண்டு, தோளை பிடித்து கொண்டு ஒருவன் பயணப்பட்டு கொண்டே இருக்கிற வரைக்கும் அவன் கான்டெம்பரரி என்று சொல்லக்கூடிய நிகழ்கால தன்மையில் இருக்கிறான். ஆனால் பல பேர் காலத்தை தவற விட்டு விடுகிறார்கள். காலம் மாறுகிற போது தானும் மாறிக்கொள்ளாதவனை காலம் கருணை இல்லாமல் விட்டு விட்டு போய் விடுகிறது. ஆனால் என் நண்பர் நம்முடைய காந்தி கிருஷ்ணா தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அவரோடு பேசினால் நேற்றைய சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம், நிகழ்கால சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செய்யறிவு 2900 என்ன நிகழ்வுகளை காட்டும் என்ற உண்மையையும் அவர் தெரிந்து கொள்ளலாம். தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிற மனிதர், நல்ல கலைஞர் காந்தி கிருஷ்ணா. அவர் செல்லமே என்ற படத்திலிருந்து அவரோடு நான் இருக்கிறேன், என்னோடு அவர் இருக்கிறார் என்று சொல்வதெல்லாம் பிழை. அவரோடுதான் நான் இருக்கிறேன் என்பது உண்மை. ஏனென்றால் அவர்கள் நினைத்தால் எந்த கலைஞருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அவரோடு நான் இருக்கிறேன் என்பதனால் என்னை அவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவர் குறித்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயக்குனர் சங்கர் ஒரு முறை அவரை அழைத்து கேட்டேன், உங்களோடு பணியாற்றிய நம்முடைய காந்தி கிருஷ்ணா என்னோடு பணியாற்ற வந்திருக்கிறார், அவர் குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டேன். அப்போது சங்கர் சொன்னார், சார், அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. காந்தி கிருஷ்ணா எப்படிப்பட்டவர் என்றால், என்னை விட களத்தில் திறமைசாலி என்று எனக்கு சொல்லி அவர் பெருமையை உணர்த்தி காட்டினார் சங்கர். என்னை விட திறமைசாலி, களத்தில் பணியாற்றுவதில் வல்லவர் என்று சொன்னார். அப்படி தன்னுடைய குருநாதரால் நல்ல கருத்து சொல்லப்பட்ட ஒரு இயக்குனர் காந்தி கிருஷ்ணா. காந்தி கிருஷ்ணாவை பற்றி, இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதில் அவர் கையாண்டிருக்கிற கருப்பொருள் இருக்கிறதே, பழையதாகாத கருப்பொருள். இது நேற்று வெளிவந்திருக்க வேண்டிய படம். சில படத்தை பற்றி சொல்லுவார்கள், இது 1987 வெளிவந்திருக்க வேண்டிய படம் என்று சில படங்களை சொல்லுவார்கள். சில படங்களை இது 60களில் எடுத்திருக்க வேண்டிய படத்தை 2026 இவர் எடுத்திருக்கிறார் என்று தள்ளிவிடுவார்கள். சில படங்களுக்கு இன்னும் மோசமான விமர்சனம் வரும். 2100 எடுக்க வேண்டிய படத்தை இவர் 2026 எடுத்திருக்கிறார் என்று சில படங்கள் தள்ளப்படும். கால ஒப்புமை, ரெலவன்சி என்பது ஒரு கலைக்கு மிக முக்கியம். இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கிற செய்தி ஆண் பெண் உறவு குறித்தது. ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும், ஒரு பெண் ஆணை புரிந்து கொள்வதும், ஆண் என்ற வர்க்கம் உள்ள வரைக்கும், பெண் என்ற வர்க்கம் உள்ள வரைக்கும் இருக்கவே செய்யும். நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்வது ஆகாது. ஒரு ஆணை புரிந்து கொண்ட ஒரு பெண் அதே அளவுகோலை வைத்து இன்னொரு ஆணை புரிந்து கொள்ள முடியாது. கணவனை வைத்து தந்தையையோ, தந்தையை வைத்து தனையனையோ, தமையனையோ ஒரு பெண் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு உலகம், ஒவ்வொரு ஆணும் ஒரு உலகம். அவர்களின் ரசனைகள், அவர்களின் எண்ணங்கள், அவர்களின் போக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும். புரிந்து கொள்ள முடியாது. ஒரு ஆண் பெண்ணை புரிந்து கொள்வதும், பெண் ஆணை புரிந்து கொள்வதும் உள்ள வரைக்கும் கலை இருக்கும், இலக்கியம் இருக்கும். இந்த
கலைகளும் இலக்கியங்களும் உள்ளவரை ஆண் பெண் புரிதல் என்ற ஒரு மிகப்பெரிய சங்கிலி அருந்து விடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதைத்தான் இதில் செய்திருக்கிறார். நடித்த நாயகனும் நாயகியும் இந்த படத்தில் தங்களை உணர்ந்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இப்போதெல்லாம் நடித்தல் என்பது என்ன தெரியுமா தோழர்களே? நடிக்க கூடாது என்பது நடிப்பு. இவர் வாங்கின காசுக்கு மேல நடிக்கிறார்னு சில பேரை சொல்லுவார்கள். 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு ஏன் 5 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறாய் என்று சில பேரை விமர்சனம் எழுத கேட்டிருக்கிறேன். 60களின் நடிப்புக்கும் 80களின் நடிப்புக்கும் பாரதி ராஜா வந்த பிறகு இருந்த நடிப்புக்குமான வேறுபாட்டை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நடித்தல் என்பது நடித்தல் அல்ல. இப்போது நடித்தல் என்பது இருத்தல். நீ இரு, பாத்திரமாக இரு, நீ நீயாக இரு. உன் முகத்தின் தசைகளை அதிகமாக அசைக்காதே, உன் குரலை உயர்த்தாதே. உன் குரலுக்கும் முகபாவத்துக்குமான ஒருமைப்பாடு மீறாமல், சமநிலை அகலாமல் பார்த்துக்கொள். டப்பிங் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா மாற்றங்களும் தெரியும். அவர் நடித்திருப்பதற்கும் டப்பிங்கில் கொடுக்கிற குரலுக்குமான இயல்புத்தன்மை மாறிவிட்டாலே படத்துல ஒன்ற முடியாது. அந்த பாடி எவ்வளவு கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒலியை கொடுக்கணும் என்பது டப்பிங்கின் மிக முக்கியமான ஒரு இலக்கணம். அந்த மாதிரி இந்த படத்தில் இவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். திருமண வாழ்க்கையின் பிரச்சனை தான் இந்த படம். அகந்தை, ஈகோ, பணக்காரன், ஏழை, உன் நலன் என் நலன் என்ற பிரச்சனை தான் இந்த படம். இந்த படம் எனக்கு பிடித்திருக்கிறது. இப்போதும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்த தலைப்பு எனக்கு பிடிக்கவில்லை. பிரேக்ஃபாஸ்ட் என்று நீங்கள் வைத்திருக்க கூடாது கிருஷ்ணா என்று நான் அவரிடமே சொல்லி இருக்கிறேன். ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்தால் அகில உலகத்திலும் ஓடிவிடும் என்று உங்களுக்கு யார் சொன்னது? அப்படியானால் ஆங்கில படங்கள் எல்லாம் உலகத்தின் எல்லா படங்களும் ஓடி இருக்க வேண்டுமே. தமிழில் பேர் வைத்தால் ஓடாது என்று யார் சொன்னது? ரோஜா ஓடிச்சே இந்தியா முழுக்க. பாகுபலி அந்த ஒரிஜினல் தெலுங்கு, அது தொடக்கம், பிகினிங் என்பதுதான் அதனுடைய பொருள். பாகுபலி மாறலையே, தாய்மொழியை விட்டு மாறலையே, அதுவும் ஓடிச்சு. நான் இதை குறையாக சொல்லவில்லை, என்னுடைய ஆதங்கமாக சொல்லுகிறேன். ஒரு தமிழன் என்ற முறையிலும் ஒரு சொல், நீங்க ஒரு தலைப்பு வச்சுட்டீங்கன்னா 1 கோடி பேர் அந்த தமிழை உச்சரிக்கிறார். மறக்காதீங்க, 1 கோடி பேர் படிக்கிறார், 1 கோடி பேர் சொல்கிறார், 1 கோடி பேர் அதை எழுதுகிறார். அந்த படம் பார்த்தாச்சான்னு சொல்லுகிற போது 1 கோடி பேரின் நாவில் தமிழ் புழங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா படத்துக்குமே ஆங்கிலம் பொருந்தாது என்று நான் நினைக்கவில்லை. மொழி என்பது ஒரு குறியீடு என்று மட்டும் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழில் எடுக்கிற படத்துக்கு தமிழில் தலைப்பு வைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்கவே முடியவில்லை என்றால், இப்ப ப்ராப்பர் நோ, அமெரிக்கா படம் எடுக்கிறீங்க, அது அமெரிக்கா தான். மருந்துகளின் பெயர்களை ஆஸ்ப்ரோ, அனாசின், பேடசைஃபோர்ட், மாண்டல்சோர் என்கிற பெயர்களை எப்படி நீங்கள் தமிழ்படுத்துவீர்கள்? அதெல்லாம் ப்ராப்பர் நோ, அது அப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் டாக்டரை நீங்கள் மருத்துவர் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. எ மேன் என்பதை ஆண் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. எனவே புழங்கக்கூடிய சொற்களை தமிழ் படங்களுக்கு பேர் வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணம் என்பதை பற்றி ஒரு சொல். இந்த படத்துடைய பிரச்சனை அதான். திருமணம் செய்து கொண்டது தப்பா சரியா? நீ எனக்கு பொருத்தமானவன் தானா, நான் உனக்கு பொருத்தமானவள் தானா என்பதுதான் இந்த படத்தினுடைய மையம். திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட ஒரு கோட்டை. உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர துடிக்கிறார்கள், வெளியே உள்ளவர்கள் உள்ளே செல்ல தவிக்கிறார்கள். இதுதான் கல்யாணத்தை பற்றிய கான்செப்ட்.
இதுதான் இந்த படத்திலும் நிகழ்ந்திருக்கிறது. ரொம்ப அழகாக கையாண்டிருக்கிறார், மிகையாக இல்லாமல் கையாண்டிருக்கிறார் காந்தி கிருஷ்ணா. காந்தி கிருஷ்ணாவிடம் இன்னும் சரக்கு இருக்கிறது, சமுதாய அக்கறை இருக்கிறது, பாத்திரங்களை வடித்தெடுக்கக்கூடிய நேர்த்தி இருக்கிறது, பாத்திரங்கள் எது மட்டும் பேசலாம் என்ற அளவீடு தெரிகிறது. எனவே காந்தி கிருஷ்ணா தொடர்ந்து படம் எடுக்க வேண்டும், தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த படமும் வெற்றி பெற வேண்டும், இந்த படத்தில் நடித்தவர்கள் புகழ் வர வேண்டும். தயாரிப்பாளர் எங்களை நம்பி முதலீடு செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு தயாரிப்பாளர் கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இன்றைக்கு சினிமா உலகில் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் எத்தனை நடிகர்கள், எத்தனை கதைகள், எத்தனை இயக்குனர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற விவரம் உங்களை விட எங்களுக்கு அதிகம் தெரியும். ஒரு தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு கர்த்தா. பணம் போட்டு நம்பி வெற்றியை சந்திக்கவும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் ஒரு தயாரிப்பாளர் தயாராக இருக்கிறார். அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தொட்டது துலங்கட்டும், காந்தி கிருஷ்ணா வெல்லட்டும். என் தம்பி ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ் ஒரு நல்ல நல்ல தம்பி. நான் திரையுலகில் ஆச்சரியப்படுவேன். எவன் ஒருவன் தொலைபேசி அடிக்கிற போது 3 மணி ஒலிப்பதற்குள் தொலைபேசியை எடுத்து தன் பெயரை சொல்கிறானோ அவன் வளர்வான். மூணு ரிங்ல எடுத்துருங்க. எடுப்பீங்களா? பேரை பார்த்து எடுப்பீங்க சார். பெண்பாலா இருந்தா 2 ரிங்ல எடுத்துருங்க. அதல்ல என்னன்னா, எவன் ஒருவன் 3 ரிங்ல எடுக்கிறானோ அவன் அச்சமற்றவன், அவன் கடன் வாங்காதவன், அவன் வீரன், அவன் யோகியன், அவன் நேர்மையாளன். நான் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் தவிர 2 சத்தத்தில் எடுப்பேன். நீங்களும் எடுத்து பழகுங்கள், வெல்வீர்கள். இந்த படமும் வெல்லட்டும். நன்றி. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் திரைப்படத்தை வந்து வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது தான், ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை தொடர்ந்து பண்ணுறீங்க. இல்லைன்னா நான்லாம் இங்கே நின்றுக்க முடியாது. ஸோ அதை எனக்கு பண்ணுறதுக்கு நன்றி, இந்த படத்துக்கு பண்ண போகிறதுக்கும் நன்றி. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் திரைப்பட குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஸ்பெஷல் விஷஸ் ஃபார் ராணவ். வாழ்த்துக்கள் ராணவ். ஸோ இன்னொரு ஹீரோ தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஸோ நிறைய நல்ல கதைகள் கேட்டு நிறைய நல்ல படம் பண்ணணும், நிறைய நல்ல டீம் கூட. ஸோ ஐ மீன் பேக் ஸ்க்ரீனில் நிறைய தடவை நேரில் மீட் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணுறது தான், புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பொறுமையாக, ஒரு அவசரமும் இல்லை, எங்கேயுமே சினிமா எங்கேயும் ஓட போகிறதில்ல, சினிமாக்குள்ளார தான் நம்ம ஓட போகிறோம். அதனால் பொறுமையாக கதை கேட்டு நல்ல டீமோட இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ த பெஸ்ட். பிகாஸ் எனக்கு பர்சனலாக ராணவ் தெரியும். சினிமாவில் எல்லாருக்குமே இருக்கும்ல, ஒரு பெரிய கனவு இருக்கும். அந்த கனவுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்ற ரூட்டே நம்மளுக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே சக்ஸஸ் ஆனவங்களை தான் முன்னாடி பார்த்துட்டு இருப்போம். எல்லா சக்ஸஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட ரூட் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ரூட் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு தேடல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளார தான் நிறைய வலி, பெயின்லாம் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபேஸில் ராணவ் இருக்கான். இந்த வலியையும் இந்த பெயினையும், ஐ மீன் நல்ல கதையை தேடணும், நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற அந்த பெயின் இருக்குல்ல, அதை வந்து என்ஜாய் பண்ணு. இந்த ஜிம்முக்கு போனால் வலிக்கிற என்ஜாய் பண்ணால் சூப்பராக உடம்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சினிமாவில் கிடைக்கிற வலி எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னா சினிமா திருப்பி தர சுகம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேடி கண்டுபிடிச்சி நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டீமுக்கு என்னோட விஷஸ். ஜிவி சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிகாஸ் புதுசாக படம் பண்ணுற எல்லாருக்குமே அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தேவைப்படும். ஜிவி சார் மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து புதுசாக வர்ற எல்லாருக்குமே வந்து ஐ மீன் புதுசு பழசு அப்படின்னு பார்க்காம படம் என்ன, கதை என்ன அப்படின்னு கேட்டு பண்ணுற அந்த 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 மனசுக்கு ஜிவி சாருக்கு வந்து தேங்க்ஸ். இப்போ ஆக்சுவலாக கிளம்பிட்டாரு. உட்காந்துருக்கும்போது என்ன சொன்னார், செம்மையாக ஒரு கதை கேட்டேன், இந்த படத்துக்கு வந்து நான் மியூசிக் போட்டால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க என்ன அப்படின்னாரு. விச் இஸ்
அது ஒரு பெரிய பிளெஸிங். அது என்ன மாதிரி பசங்களுக்கு வந்து அது வார்த்தையிலலாம் சொல்ல தெரியாது. ஒரு பெரிய தேங்க்ஸ் சார், ஜிவி சார். பிகாஸ் நிறைய தடவை எனக்கு தோணியிருக்கு ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரையும் நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணதே இல்லை. அதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பயம் தான். அவரோட சம்பளத்தை கொடுத்து அவரை என்னால் அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற தயக்கம் தான் வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணாமல் நான் இருந்தது. பட் அதை வந்து இந்த ஒரு செகண்டில் உடச்சி விட்டு போயிட்டார் அந்த மனுஷன். ஸோ ஜிவி சாருக்கு இந்த நேரத்தில் தேங்க்ஸ். ஸோ இதை கண்டினியூஸாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமேட்டும் பண்ணுவார் ஜிவி சார். ஸோ அதுக்கு வந்து என்னோட நன்றி. அண்ட் காந்தி கிருஷ்ணா சார். ஸோ செல்லமை படம் அண்ட் ஆனந்த தாண்டவம் இதெல்லாம் வந்து ஃபேவரட் மூவிஸ். ஐ மீன் எனி டைம் வாட்சபிள் மூவியில் இருக்கும் அதெல்லாம். ஸோ இப்போ ஒரு புது ஹீரோ கூட படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் மொத்த க்ரூவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். அண்ட் ஒன்ஸ் அகெயின் April 24th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதான் பிரதர் சொன்ன மாதிரி ஓட்டு போட்டுட்டு நேராக போய் டிக்கெட்டை போட்டிருக்கேன். படத்தை போய் தேட்டரில் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான ஒரு ஈவினிங். என்னென்னா பேசினவங்க எல்லாம் கொஞ்சம் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அவங்கள வச்சு பேசிடலாம். பட் ஜிவியும் வைரமுத்து சாரும் கிளம்பிட்டாங்க. மேடையில் இருக்கிற ஒரு 2 டைரக்டர்ஸ் வந்துட்டு என்னோடய கெரியருக்கு, என்னோடய ஃபிலிமோகிராஃபிக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர்ஸ். ஒன்று வசந்தபாலன் சார். வெயில்னு ஒரு ஒரு மைல் ஸ்டோனான ஒரு ஃபிலிம் என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த ஒரு மேலே நான் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்னோடய கெரியரோட இனிஷியல் ஸ்டேஜஸில் பாய்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு படம் எதுவும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லாத சமயத்தில் மலையாளத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. சரி, நம்ம சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. சங்கர் சார் மூலமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை நம்மளுக்கு அமைஞ்சுது, ஒரு படம் அமைஞ்சுது. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியாத சமயத்தில் தான் வந்து மலையாளத்தில் போய் ஒரு படம் பண்ணேன். அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு திருப்பியும் தமிழ் சினிமாவில் காந்தி கிருஷ்ணா சார் கூப்பிட்டு இப்படி ஒரு படம் பண்ணுறடா அப்படின்னாரு. எனக்கு அந்த டைமில் ஒரு படம் பண்ணணும், அது எந்த படம் ஏது படம்லாம் தாண்டி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். உள்ளே வந்தோடனே கதைலாம் சொல்லலை சார். என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னார், படத்தில் நீ ஹீரோலாம் கிடையாது, பட் செல்லமேவே நீ தான் அப்படின்னாரு. அது அந்த டைமில் எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, ரொம்ப சின்ன பையன் நான் அந்த டைமில். 2003 நினைக்கிறேன் சார். 2003 23 வருஷம் ஆகிடுச்சு. சார் படத்தில் நான் கன்ஃபார்மாக நடிக்கிறேன்ல, அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னேன். ஸோ அங்கேருந்து எங்களோட பயணம் ஆரம்பிச்சது. ஸோ செல்லமே எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்னோடய கெரியருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமோகிராஃபியில் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐ திங்க் செல்லமே தான். எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த படம். அஃப்கோர்ஸ் அவர் விஷாலுக்கு அது ஃபஸ்ட்டு படம் அது. ஸோ அந்த படத்தை ஃபுட்டேஜை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு காதல் படத்தில், ஏன்னா இவங்க எல்லாம் சங்கர் சாரோட அசோசியேட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். பாலாஜி சக்திவேல் சார், காந்தி கிருஷ்ணா சார், அதுக்கப்புறம் வசந்தபாலன் சார், எல்லாருமே சங்கர் சாரோட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. ஸோ அதுலேருந்து பார்த்து வந்தது தான் காதல். ஸோ எதுக்கு சொல்ல வந்தோன்னா, எல்லாமே வந்துட்டு சங்கர் சார் சார்ந்த மக்களோட சேர்ந்து நடந்ததும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் காந்தி கிருஷ்ணா சாரை நான் பார்த்த வரைக்கும். இஸ் வெரி சாஃப்ட் ஹார்ட்டட். ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ரிலாக்ஸாக. இப்போ எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல செட்டில். அது ராணாப்ட டீம்கிட்ட கேட்டால் தான் தெரியும். பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே நான் என்கிட்ட பேசும்போது ரொம்ப பயங்கர ஹியூமிலிட்டியோட, ரொம்ப சாஃப்டாக, எல்லாரையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு மனிதர். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ராணா, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு இதோட ஒரு மிகப்பெரிய லான்ச் இருக்காது டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு நல்ல டைரக்டர் கையிலேருந்து நீங்கள் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம். அண்ட் விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரிபடி, த ஆக்ட்ரஸ் அண்ட் த அதர் ஹீரோ எல்லாருக்குமே. அண்ட் ப்ரொடியூசர் வைரமுத்து சார் சொன்ன மாதிரி, சினிமாவில் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சி அது ஒரு படமாக ஆக்கி அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்து அந்த படத்தை ஓரளவுக்கு நல்ல படம்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க அது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கதையை நம்பி அந்த கதையில் இருக்கிற மற்ற எல்லா அம்சங்களையும் நம்பி வந்துட்டு இந்த படத்தை வந்து தமிழ் சினிமாவில் ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்கீங்க சார். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் என்டேவர் அஸ் வெல். அண்ட் ரொம்ப சந்தோஷம். February 24th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போங்க, தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். அண்ட் விஷிங் த டீம் வெரி ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தாமதத்துக்கு மாட்டேங்குது முதல்ல. அந்த ஷூட் டைம் லேட் ஆகணும், அது அங்கேருந்து வரத்துக்கு டைம் ஆகிடுதுங்க. அதுக்கு பெரிய மன்னிப்புங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள், பெரிய மதிப்புக்குரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே.
ராணுவ வந்து எனக்கு தம்பி, அவளுக்கு உடன் பிறவா சகோதரன். தம்பியை நான் கிளாஸில் தான் பார்த்துருக்கேன். 6 அடி 2 அங்குலம் அப்படி உயர்த்தா பார்த்துருக்குள்ள. அவன் எப்போதும் விளையாட்டு கடவாக இருப்பான். எது பேசுவான் விளையாட பேசுவான். அப்படியானா சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேன் சொன்னாலும். சீரியஸாக பேசணும், நான் சீரியஸாக பேசுவேன், அவன் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நீ கொஞ்சமாக சீரியஸாக இருறா அப்படின்னு வச்சுக்கேன். அது சரி படிக்கலாம் அந்த ஒரு பண்ணிக்கலாம் சொல்கிறான்ல, அவனுக்கு பின்னாடி நிறைய ஓடிட்டே இருக்கும். இந்த மூளை சூப்பராக வேலை பார்த்துட்டே இருக்கும். அவன் வாழ்க்கையை தேடுறதுக்கு அவன் நிறைய உழைச்சிட்டே இருக்கான் இந்த பிள்ளை. அவனுக்கான ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும், அதை மாட்டுக்கிறதே கிடையாது. அது எதில் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தட்டுற கைத்தா, அதுதான் அவன் பாராட்டு. கம்பெனி எப்போ சொல்லுவேன், பாராட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போதும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ண கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பாருங்க கண்டிப்பாக. காலை உணவு எப்படி நம்ம உதவுதோ அதே மாதிரி காலை உணவு எப்போது நமக்கு தேவைப்படுதோ அதே மாதிரி தான். இது ஒரு ஊட்டச்சத்து, ரொம்ப அழகான ஊட்டச்சத்து. சினிமா என்பது அப்படி தான் எங்களுக்கு எல்லாமே. இது ஊட்டச்சத்து. மேலே அந்த ஐயா வந்து பார்க்கும்போது அவ்வளோ 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 உண்மையாக இருக்குது, எளிமையாக இருக்கார். அவர் எழுந்து போன விதமே அப்படி தான் இருக்குது. எனக்கு ஏன் முக்கியம் கொடுக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு ஆள் வந்து அது கொடுக்கணும்னு இருக்குல்ல, அந்த பெரிய மனசு இருக்குல்ல, அந்த படம் கண்டிப்பாக பெரிய மனசாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப அழகாக பார்த்துருப்பாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. பரத்தையா சொன்ன மாதிரி தான். அவர் சொன்னாங்கல்ல, எப்படி பார்த்து செல்லமே எப்படி பார்த்து, நான் பார்த்து பயந்துருக்கேன் படத்தில். அந்த மிக்சிக்கு அவ்வளோ பேர் வேல்யூ இருக்குன்னு தான் தெரியும் எனக்கு. அப்படியெல்லாம் ஒரு கொடூரமான மிக்சி நான் பார்த்துட்டே கிடையாது. நான் அந்த படத்தை பார்த்துலாம் அந்த இன்னும் இவ்வளோ கொடூரமாக இருக்கா தம்பி அப்படின்னு யோசிக்கும். ஆனால் அந்த நடிப்பை எப்படி உருவாக்கி இருப்பாருன்னா ரொம்ப இயல்பான ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட கோவரமாக கூட தெரியாது. ஆனால் இந்த பிள்ளை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. அதுதான் இயக்குனர் வேலை. எங்களோட தவறுகளை எல்லாத்தையும் மறைச்சிட்டு நல்லதை மட்டும் வெளியே காட்டுவாங்க. நாங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவாங்க. எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை மட்டும் வெளியே காட்டி நாங்கள் ரொம்ப சூப்பராக தெரியும். நான் சூப்பராக தெரிஞ்சுக்காத காரணம் இயக்குனர்கள் தான். அப்படிப்பட்ட இயக்குனர்கள் எல்லாமே இருக்கு சொல்ல எங்களுக்கு என்ன பயம், கவலையே கிடையாது. எல்லாத்தையும் சூப்பராக வந்துடும், நானும் சூப்பராக வந்துடுவான். அது மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த இளமைக்கு என்ன இருக்குமோ அது ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். அதான் இளமையில் கல், முதுமையில் வெளியே சொல்லுவாங்க. அந்த எப்போதுமே இருக்கும் எல்லாருக்குமே. வாழ்க்கையில் வலி என்பது ரொம்ப முக்கியம். வலியில் வச்சுக்கிறது நமக்கு பயம் போயிடும். வலிவா சொல்ல ஆட்டு தொட்டு போக விரல் வலிக்குது, என்னவா இருக்கும், டாக்டர் பார்க்கலாமா அப்படின்னு. கடவுள் எவ்வளோ பெரிய வருவாங்களேன், வலியை கொடுத்துட்டே இருப்பாங்களேன். அந்த வலி வரும்போது தான் அதோட அர்த்தம் தெரியும், அது புரியும். அந்த புரிதல், அதுக்காக தான் வலியை கொடுத்துருப்பான். ரியோ தம்பி சொன்ன மாதிரி தான். இந்த வலி இருக்குல்ல, வலி உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், வெளியே சொல்லவே மாட்டோம். தொண்டை கீழே வச்சிருப்போம், தொண்டைக்கு மேலே ஒரே ஒரு மோல்டு மட்டும் தான் இருக்கும். சிரிச்ச முகத்தோடு இருப்போம். சாப்பிட்டியாடா, சாப்பிட்டே இருக்க மாட்டோம். சாப்பிட்டுணும். எல்லாத்தையும் மறைக்கிறது அப்படின்னா இந்த முகம் தான், இந்த மாஸ்க். சிரிச்ச முகத்தோடு வச்சிருப்போம் எல்லாத்தையுமே. அதை எடுத்துக்க விதம் கீழே தொண்டை கீழே கஷ்டத்தை வச்சுக்கிட்டு தொண்டைக்கு மேலே எப்போ சந்தோஷம் வச்சுக்கணும். வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது எப்பாவது ஒரு வாட்டி வரும் இல்லை, எப்போ வரும். துக்கம் எப்போ வரும். ரெண்டும் கலவையாக இருக்கும். ஒரு இரவுனா ஒரு பகல் இருக்கும், அப்படி தான் வாழ்க்கை. அதே மாதிரி அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அந்த மாற்றுக்கிறதே கிடையாது. திருப்பி சொல்கிறேன், எப்போதும் வாட்டி சொல்லுவாங்க கைத்தட்டுங்க சொல்லிட்டே போகிறேன். அதனால இந்த பெருசாக வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள், என் தங்கச்சி பெரிய வாழ்த்துக்கள். தங்கச்சி வேலைப்பாடு நடுவில் இதெல்லாம் வந்து தங்கச்சி நிறைய பேசுவேன். அவள் பேசும்போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். சொல்லுங்கள், இந்த உணர்வு இருக்குல்ல, இந்த உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்க மக்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கும். எல்லாரும் சூப்பராக தான் நானும் சூப்பராக இருக்கும். நான் மட்டும் வாழ்க்கை ஜெயிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் பண்ண போகிறேன். எல்லாரும் ஜெயிச்சு சூப்பராக சொல்கிறேன், நானும் ஜெயிச்சிருக்கேன். அப்படின்னு சொல்கிறேன். இந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். இந்த நார் இருந்தால் பூ இருக்கும், பூ இருந்தால் நார் இருக்காது. ரெண்டும் ஒன்று தானே. பூ கட்டத்தில் தான் நார் மணக்குது. அப்போ எதுக்கு வேல்யூ ஜாஸ்தி பார்க்க, ரெண்டும் ஒன்று ரெண்டும் வேணும். அதனால எல்லா மக்களும் சிறப்பாக இருக்கு. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ராணுவ தம்பிக்கு பெரிய வாழ்த்துக்கள். தம்பி கூட்டுறது லேட்டாக வந்து மாதிரி சக்தி ஒன்றும் பெரிய வாழ்த்துக்கள். அவன் தான் வெளியில் முடிச்சு கூட்டு வந்து விட்டான். நான் அப்படியே ரொம்ப அழுக்காக இருக்கேன், அழுக்காக இருக்கேன்டா, வரலடா அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன் தாங்க உள்ள. சரி அப்படியே பரவாயில்லன்னு சொல்லிட்டு போட்டு மேலே வந்துட்டேன். அதனால ஆள் பாதி ஆடை பாதை என்பது இந்த இனி மட்டும் மறைச்சிருங்க. எனக்கு ஆடையில் வந்து மறந்துட்டு ஆளை மட்டும் நினச்சிக்கிங்க. அதனால உங்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தம்பி நிறைய வாழ்த்துங்க. இந்த கைத்தட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால எல்லாரும் பாராட்டி வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு. பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. படமாக எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை வந்து நடத்தி கொடுத்தது ரொம்ப நன்றி. என்னை நம்பி வந்து இப்போ நியூ ஃபேஸை வச்சு படம் எடுக்கிறதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ண என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து வைரமுத்து சார் சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் புதுமையாக வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நிறைய மெனக்கெட்டிருக்கேன். அது மெனக்கெட்டுறதுக்கு காரணம் சுஜா சார் மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நிறைய வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ வாட்ச் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பேன், இளமையாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஆக்சுவலி அவருடைய கடைசி காலத்தில் வரைக்கும் வந்து அவருடைய ரைட்டிங் வந்து ரொம்ப இளமையாக எனக்கு ரீசன் வந்து அவருடைய பார்க்குற விதங்கள், அந்த விதம் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இந்த நேரத்தில் தொட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அது ஒரு பிரச்சனையாக
நான் எல்லாருமே வந்து 24 ஹவர்ஸும் வந்து ஃபோனு ஐபேடு இதிலவே போட்டு வந்து விரல போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன்னா அப்படி இருக்கும்போது வந்து லைஃப்ன்றதே வந்து மொத்தமே மாறி போச்சு. இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுன்றதே இல்லாமல் போயிடுச்சு. மொட்டை மாடி இது மாடியில் இருக்கிறவங்க வந்து கீழே வந்து செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான இந்த ஒரு லைஃப் மாறணும், மறுபடியும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு நியூ ஃபேஸாக வந்து 4 பேரை வச்சு இது பண்ணி வச்சுருந்தா கூட வந்து ஃபஸ்ட்டு ஷாட்லவே வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அவங்க வந்து நியூ ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்த ஷாட்டில் இருந்தால் எல்லாம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க மாதிரி கன்ஃபார்மாக தெரியும். அது மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது வந்து ராணவ், அதாவது ரோஸ்மின், நம்ம கிருத்திக், அமிதா, எல்லோரும் இந்த படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டர் அமேசிங் ஒர்க். ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. பெங்களூரில் வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கிற டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். டைரக்டர் சார் வந்துட்டு ஒரு கதை வந்து சொன்னார். அந்த கதையுடைய வந்து நல்லா பார்த்தோம், கேட்டோம். கேட்டது ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னைக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் என்னுடைய நிறையா வந்து நான் சந்திச்சிருக்கிறேன், நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அந்த பார்த்ததில் அதே கதை வந்து நல்லா இருந்தது. அதனால் வந்துட்டு டைரக்டர் சாருக்கு வந்துட்டு ஓகே இந்த படம் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணிவிட்டு நல்லபடியாக இது பண்ணுங்கள். நான் வந்து என்னால் ப்ரொடியூசர்ஸை வந்து அந்த ப்ரொடியூசரை வந்து சைட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அது பண்ணி நல்ல மழையாக கதை இருந்தது. அதுக்காக வந்து நான் வந்து இதுக்கு ஒத்துட்டு நல்லபடியாக பண்ணி எல்லோரும் வந்து ஒரு பக்கம் ஹீரோஸ் இவங்க எல்லாமே ஒரு சான்ஸ் நம்மளுடைய பணம் எடுத்து கொஞ்சம் அவங்க கொஞ்சம் மேலே வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு. அதுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே.